ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக இன்று வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் திமுக, தவேக, அதிமுக இடையே கடும் போட்டி. தமிழகத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை. முதலமைச்சர் மமதா பானர்ஜி தனது கட்சி தொண்டர்களை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் விழிப்புடன் இருக்குமாறு வேண்டுகோள். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கான புதிய வரலாறு இன்று முதல் தொடங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை ஜலசந்தையில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற தங்களது சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்வோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டி. பஞ்சாபை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. தமிழ்நாடு, கேரளா, அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 823 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகின்றது. அசாம், புதுச்சேரி ஆகியவற்றுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகியவற்றுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்திற்கு மட்டும் 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து மொத்தம் 823 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகின்றது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் திமுக, தவேக, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. நடப்பு தேர்தலில் தமிழகத்தில் 84% வாக்குகள் பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் பால்டா தொகுதியில் மே 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டுள்ளதால் 294 இடங்களில் 293 இடங்களுக்கு மட்டுமே இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவு வருகின்றது. நடப்பு தேர்தலில் அங்கு 86.9% வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து அசாமில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகின்றது. இதில் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக கூட்டணி எளிதில் ஆட்சியை தக்க வைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. நடப்பு தேர்தலில் அங்கு 75.95% வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகின்றது. இதில் பினராயி விஜயன் தலைமையிலான LDF கட்சிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான UDF கட்சிக்கும் கடும் போட்டி நிலவுகின்றது. நடப்பு தேர்தலில் அங்கு 79.07% வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளில் புதுச்சேரியில் NDA கூட்டணிக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. நடப்பு தேர்தலில் அங்கு 91.23% வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையையொட்டி தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணிகளில் 15,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு தேர்தல் பார்வையாளர், தேர்தல் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர் கண்காணிப்பில் பணிகள் நடைபெறுகின்றது. மேலும் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினரும் 70 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தனது கட்சி தொண்டர்களை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தை போல் மேற்கு வங்க மாநிலத்துக்கான சட்டசபை தேர்தலில்
பதிவான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி முதல் தொடங்குகின்றது. இது தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மின்வெட்டு வேண்டுமென்றே திணிக்கப்படுவதாக பல்வேறு இடங்களில் இருந்து தனக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று கூறினார். ஹெக்லியின் சுராம்பூர், நிதியாவின் கிருஷ்ணா நகர் முதல் பரத்வானின் ஆஸ்கராம் உள்ளிட்ட இடங்களில் பல கட்டங்களாக மின்வெட்டு அமல்படுத்தப்படுவது, சிசிடிவி கேமராக்கள் அணைக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன என்று தெரிவித்தார். தனது கட்சி தொண்டர்கள் அனைத்தையும் கண்காணிப்பதற்காக தான் இரவு முழுவதும் கண் விழித்திருப்பது போலவே நீங்கள் அனைவரும் இரவு முழுவதும் கண் விழித்திருந்து வாக்கு பெட்டிகள் உள்ள அறைகளில் மக்களின் வாக்குகளை பாதுகாத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிசிடிவி காட்சிகளை வழங்குமாறு வலியுறுத்தி கேளுங்கள் என்றும், இவை அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் பேரிலேயே நடைபெறுகின்றதும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கான புதிய வரலாறு இன்று முதல் தொடங்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தாவைக்கா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் இன்று காலை உருவாகும் மாற்றத்திற்கான புயல் நாள் முழுவதும் வீறு கொண்டு வீசும் என்று தெரிவித்தார். சரியாக மாலை 7 மணிக்கு தேர்தல் முடிவுகள் எனும் அந்த புயல் கரையை கடக்கும் போது அதன் வேகத்தில் 75 வருடங்கள் 50 வருடங்கள் என ஆதிக்கம் செலுத்தி தூர்ந்து போன பழைய மரங்கள் மக்கள் சக்தி என்னும் விசையால் வேருடன் பிடுங்கி எறியப்படும் என்று கூறினார். மன்னர் ஆட்சி மரபு முடிவுக்கு வரும், பிற்பால் இனி யாரும் முதல்வராக முடியாது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கான புதிய வரலாறு இன்று முதல் தொடங்கும் என்றும் கூறினார். கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை ஜலசந்தியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற தங்களது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தனது பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளப்பக்கத்தில் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களில் இருந்தும் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள தங்களது கப்பல்களை விடுவிக்கவும் அமெரிக்கா உதவ முடியுமா என்று கேட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கப்பல்களும் தற்போது நடக்கும் நிகழ்வுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். மேலும் அவர்களின் கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை ஜலசந்தியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற தங்களுக்கு சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தனது பிரதிநிதிகளுக்கு தான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டியில் பஞ்சாபை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. அகமதாபாத் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டான்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 9 விக்கெட் எடுப்புக்கு 163 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய சுரான்ஷ் ஷெட்ஜே 57 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் எடுப்புக்கு 167 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்சன் 57 ரன்கள் எடுத்து அசத்தினார். நீட் தேர்வுக்கான கால அளவிலான ஏற்பாடுகளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆய்வு செய்தார். டெல்லியில் 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வுக்கான கால அளவிலான ஏற்பாடுகளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய தேர்வு முகமையின் தலைமையகத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அவர் வருகையையொட்டி தேர்வு தொடர்பான தளவாட ஏற்பாடுகள், தேர்வு மையங்களுடனான ஒருங்கிணைப்பு மற்றும் நாடு முழுவதும் தேர்வை எவ்வித தடையும் இன்றி நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய செயல்பாட்டு அம்சங்களை அமைச்சர் மேற்பார்வையிட்டார். இதில் தேர்வர்களை கையாள்வதற்கும் தேர்வு மையங்களில் ஒழுங்கை பேணுவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கமளித்தனர். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்றுக்கொண்டதில்லை என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது திமுக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சியை அமைக்கும் என்றார். தொடர்ந்து நாங்கள் சிறப்பான பணிகளை ஆற்றியுள்ளதாகவும், எங்கள் தலைவர் எளிய மக்களின் தேவைகளில் கவனம் செலுத்தி கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி என அவர்களின் வாழ்வின் அனைத்து அம்சங்களுக்கும் உதவி செய்யும் வகையில் பல சிறந்த திட்டங்களை வழங்கியுள்ளார் என்றும் கூறினார்.
மேலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை ஏற்றுக்கொண்டதில்லை, அதனால் தாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் மக்கள் நல பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்றும் தெரிவித்தார். அருப்புக்கோட்டையில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் தக்க சமயத்தில் உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 576 மாணவ மாணவியர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீட் தேர்வு எழுதுவதற்கு கடைசியாக 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வர வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியை சேர்ந்த உஷா தேவி என்பவர் நீட் தேர்வு எழுதுவதற்கு சிவன் கோவில் சந்திப்பு பகுதியில் பேருந்தில் இருந்து இறங்கி எந்த வழியாக செல்வது என்று நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக வந்த தனியார் பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் மாணவி அங்கு நின்று கொண்டிருப்பதை கண்டு அந்த மாணவியை வேகமாக தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தேர்வு மையத்திற்கு உரிய நேரத்திற்குள் சென்றார். பின்னர் சரியான நேரத்திற்கு சென்ற மாணவியை தேர்தல் பொறுப்பாளர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதித்தனர். கூகுள் வரைபடத்தின் தவறான வழிகாட்டுதலால் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதற்காக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சேலத்தை சேர்ந்த சஞ்சீவி மற்றும் மேட்டூர் டேம் பகுதியை சேர்ந்த கணேஷ் பாபு என்ற 2 மாணவர்களும் கூகுள் வரைபடங்களை பயன்படுத்தி சென்ற நிலையில் தவறான தேர்வு மையத்தை அடைந்தனர். பின்னர் மாற்று வழிகளை தேடி பேலூர் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்ததால் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேர்வு மைய அதிகாரிகளிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் தேர்வு எழுத அனுமதிக்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூகுள் வரைபடத்தின் தவறான வழிகாட்டுதலால் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்த மாணவர்கள் தேர்வு எழுத முடியாமல் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆம்பூர் அருகே ஆதி திராவிட மக்களின் பயன்பாட்டிற்கு வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அளவீடு செய்து கொடுத்தும் பொது வழியை அபகரித்து வருவதுடன் தங்களை மிரட்டுவதாக ஆதி திராவிட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்து ஈச்சம்பட்டு எம்ஜிஆர் நகரில் முத்துவட்டம் பகுதியில் 35க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காலங்காலமாய் பயன்படுத்தி வரும் சாலை மற்றும் கோவில் இடத்தை அப்பகுதியை சேர்ந்த விவசாயி விஸ்வநாதன் குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருந்து முத்துவட்டம் வரை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்ற போது ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை அளவீடு செய்து சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் ஆக்கிரமிப்பில் உள்ள பொது வழிச்சாலையை அளவீடு செய்து ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் விவசாயி விஸ்வநாதன் குடும்பத்தினர் மீண்டும் ஆக்கிரமிப்பித்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஆதி திராவிட மக்கள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு இது தொடர்பாக புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், எங்களுக்கு இந்த பொட்ட பசங்க வேலைக்கு போயிட்டோ, காலேஜுக்கு போயிட்டோ, கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்கெல்லாம் வழியில நின்று பொண்ணுங்களை இன்னும் போயிருக்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு பாதுகாப்பு மேல் அதிகாரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இது ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்கணும் பணிவுடன் கேட்டுக்கொள்ளுது. குமரி குற்றாலம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வெயிலின் தாக்கத்தை தணித்து சென்றனர். குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குமரி குற்றாலம் திருப்பரப்பு அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் அருவியின் அனைத்து பகுதிகளிலும் மிதமான தண்ணீர் கொட்டி வருகின்றது. தற்போது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து வெயிலின் தாக்கத்தை தணித்து சென்றனர். அதுபோல அருவியின் அருகாமையில் உள்ள நீச்சல் குளத்திலும் தங்கள் குழந்தைகளுடன் குடும்பமாக நீச்சல் அடித்து நீராடி மகிழ்ந்து சென்றனர். ஏமன்குளம் வாழைத்தோட்டம் பகுதியில் சென்ற வான் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் அதிர்ஷ்டவசமாக 5 பயணிகள் உயிர் தப்பினர். நெல்லை மாவட்டம் திசையன்வெளியில் இருந்து ஏமன்குளம் சென்ற ஆம்னி வேன் வாழைத்தோட்டம் பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது.
அதிர்ஷ்டவசமாக ஆவணி வேனில் பயணித்த 5 பயணிகள் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த திசையன் விலை தீயணைப்பு வீரர்கள் வேனில் பிடித்த தீயை அணைத்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலிப்பாக்கம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கிங் ஸ்டார் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கிங் ஸ்டார் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பாலாபுரம் முதல் இடத்தையும் போலிப்பாக்கம் 2ஆம் இடத்தையும் பிடித்தது. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பொறுப்பு நாராயணன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மணி, ஆதிமூலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயையும் 2ஆம் பரிசாக 15,000 ரூபாயும் வழங்கி கிரிக்கெட் வீரர்களை பாராட்டி வாழ்த்தினார். சர்வதேச இந்திய கிறிஸ்து திருச்சபை உலக ரட்சகர் பேராலயத்தில் தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழகத்தில் இன்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்றது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டோபேட்டை பகுதியில் சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை செனாட் உலக ரட்சகர் பேராலயம் அமைந்துள்ளது. அங்கு தமிழகத்தில் மக்கள் விரும்பும் நல்லாட்சி அமைந்திட சிறப்பு பிரார்த்தனை பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக்கையா தலைமையில் நடைபெற்றது. இதில் சர்வதேச இந்திய கிறிஸ்து திருச்சபையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். GC சினாடு சார்பாக உலக ரட்சகர் ஆலயத்தில் நாங்கள் பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்க நாம் யாவரும் தொடர்ந்து பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போலிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த் பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வுகளான அர்ஜுனன் தபசு, திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், பாஞ்சாலி சபதம், கர்ணமோட்சம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளின் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திரௌபதி அம்மன் சுவாமிக்கு அர்ஜுனன் சுவாமிக்கும் சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு நாராயணன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிமூலம், அதிமுக கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் மணி மற்றும் பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஒரு கட்சியில் இணைந்தால் குற்றவாளிகளும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் என்று சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் சாவந்த் தெரிவித்துள்ளார். மும்பையில் பூனே சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட வழக்கு குறித்து சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் சாவந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அட்டூழியங்கள், பாலியல் வன்கொடுமைகள், ஊழல் ஆகியவற்றால் மகாராஷ்டிரா களங்கப்படுத்தப்படுகின்றது என்றார். தொடர்ந்து ஒரு கட்சியில் இணைந்தால் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று குற்றவாளிகளுக்கு தெரியும் என்று கூறினார். முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸின் அறிக்கை குறித்து அவர் கூறுகையில், அறிக்கைகள் வெளியிடுவதால் யார் அவரை கட்டுப்படுத்த முடியும் என்று வினவினார். மேலும் நீங்கள் ஆட்சியில் இருப்பதால் உங்கள் மீது விரல்கள் நீட்டப்படும் என்றும் இதுபோன்ற வழக்குகளில் யார் நற்சான்றிதழ் வழங்குவதும் என்று வினவினார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து காங்கிரஸ் அரசு அகற்றப்பட வேண்டும் என்று பாஜக தலைவர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சித்ராதுர்காவில் பாஜக தலைவர் பசவராஜ் பொம்மை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது காங்கிரஸ் அரசு கலைக்கப்பட வேண்டும் என்றார். சிருங்கேரியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் என்ற தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளது என்றும் அதற்கு பரிகாரம் தேடும் வகையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து காங்கிரஸ் அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சி அமையும் என்றும் கூறினார். தமிழக தேர்தல் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றது. இதற்கான பணிகள் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் அனைத்து மையங்களிலும் மின்சார விநியோகம் தடையில்லாமல் விநியோகம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு தினசரி மின்சார சேவை இதுவரை இல்லாத அளவிலான சுமார் 23,000 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. இந்த உச்சகட்ட தேவைக்கு முக்கிய காரணம் தடையற்ற மின்சாரம் வழங்கப்படுகின்றது. குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 24 மணி நேரமும் தடையற்ற மின்சாரம் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேவையான மின்சாரம் உற்பத்தி மற்றும் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தவாசியில் கடுமையான வெயில் வதைத்த நிலையில் மாலையில் கடுமையான சூறைக்காற்றை தொடர்ந்து கோடை மழை பெய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கடுமையான வெயில் வதைத்த நிலையில் மாலையில் கடுமையான சூறைக்காற்றை தொடர்ந்து கோடை மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாட்டில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கடத்தி சென்ற 10 கிலோ கஞ்சா பறிமுதல். கேரளா திரைத்துறை சார்ந்த தொழில் சங்க உறுப்பினர் பிரசாந்த் என்பவர் கைது. கேரளா மாநிலம் நெய்யாற்றின் கரையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருந்து குமரி மாவட்டம் வழியாக வந்த வாகனம் காவல்துறையினரை மோதி சென்றது. அந்த வாகனத்தை 15 கிலோமீட்டர் தூரம் துரத்தி பிடித்து கேரளாவை சேர்ந்த பிரசாந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சமீப காலமாக கேரளா திரைக்கலைஞர்கள் பலர் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பழக்கத்தில் பல்வேறு வழக்குகளில் சிக்கி வரும் நிலையில் இந்த சம்பவம் மேலும் சந்தேகம் ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட கேரளா திரைத்துறை சார்ந்த தொழில் சங்க உறுப்பினர் பிரசாந்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மாவேரிப்பேட்டையில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாவேரிப்பேட்டையில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜையை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பலர் அலங்காரத்தை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து வான வேடிக்கையுடன் மேல தாளத்துடன் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை மூத்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். குத்தாலம் அருகே சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முத்துமாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே சேண்டிருப்பு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குத்தாலம் காவேரி தீர்த்த படித்துறையில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் கரகம் ஏற்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி மஞ்சள் உடைத்து விரதம் இருந்து 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்தனர். மேலும் வழிநெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடத்தால் முத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அசாம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக இன்று வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் திமுக, தவேக, அதிமுக இடையே கடும் போட்டி. தமிழகத்தில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு. மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கை. முதலமைச்சர் மமதா பானர்ஜி தனது கட்சி தொண்டர்களை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் விழிப்புடன் இருக்குமாறு வேண்டுகோள். தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கான புதிய வரலாறு இன்று முதல் தொடங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. கப்பல்கள் மற்றும் பணியாளர்களை ஜலசந்தையில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற தங்களது சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்வோம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டி. பஞ்சாபை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.